அந்த ஒரு ஒற்றை மனுஷி எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன். அவங்க இதே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேரில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க கண்ணீர் மல்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது எல்லாமே எனக்கு என் மனக்கண்ணில் ஓடுது. அதாவது நான் ஒரு திருப்பூரில் ஒரு பனியன் தொழிலாளியாக இருந்திருக்க எல்லா சூழலும் வாய்க்கப்பட்ட என்ன இல்லை, நீ நினச்சதை போய் பண்ணு, நீ போ, எல்லோரும் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்னை புஷ் பண்ணி இந்த இடத்துக்கு தள்ளி விட்டவங்க அவங்க தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், எடுத்துக்கிட்ட வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நான் எப்போவுமே உறுதியாக இருப்பேன். அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் தன்னோட கமிட்மெண்ட்டில் உறுதியாக இருப்பார். எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும், உடம்பு முடியலைனாலும் நம்ம சொல்லிட்டோம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதை போய் செய்வார். அதுதான் என்கிட்டையும் இருக்குது. நான் இந்த படத்தில் ஏன் இந்த படத்தை விட்டு அடுத்த படத்துக்கு போகலன்னா, எனக்கு இந்த கமிட்மெண்ட்டும் இந்த படமும் தான் முக்கியமாக இருக்குது.